போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் தர்கா மந்திரிச்சு ஒன்று கொடுக்குறாரு. அது ஒரு வாரத்தில் சரியானோன்னா அவன் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா அவர் மந்திரிச்சு கொடுத்தாரு, கரெக்டா இருந்துச்சு அப்படிங்க. அவங்க மார்க்க அறிஞர்கள் கேட்டா அப்படி போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி அப்படி பண்ண முடியும்? சோ அந்த சிக்கந்தர் தர்காவெல்லாம் இவங்க எச்ராஜா பிரச்சனை பண்ணா முதல்ல நிக்கிறது இந்துக்கள் தான். அவங்க தான் அதிகம் அதை பயன்படுத்துறாங்க. தர்காக்களை அதிகம் பயன்படுத்துறது இந்துக்கள் தான். வேளாங்கண்ணி கோயில் அதிகம் படுத்துறது இந்துக்கள் தான். அதனால இங்க இப்படி ஒரு உறவு இருக்கு. மார்க்க உணர்வு, இது மறுமை, இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நடைமுறை வாழ்வியல் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. சோ இப்படியான ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊரும் தெருக்கு தெருவு இருக்கு. இஸ்லாம் கல்ச்சர் வாழ்வியல்னு ஒவ்வொருத்தரும் வருது. நீங்க இங்க ஒரு பார்ப்பனர், ஒரு பிராமணருடைய வாழ்வியலையும் நாடாருடைய வாழ்வியலையும் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா ஒரு நாடார் தேவருடைய வாழ்வியலையும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்வியல் எடுத்து பாத்தீங்கன்னா 90% ஒரே மாதிரிதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்துல எரிக்கிற பழக்கம் கிடையாது. இந்த எரிக்கிற கல்ச்சர்லாம் இப்ப வந்ததுதான். புதைக்கிறது தான் தமிழனுடைய கல்ச்சர். நடுகள் மரபுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட்ல புதைக்க தான் செய்வான். தன்னை சாதியில உயர்வானவன் நினைக்கதான் பார்ப்பனிய கல்ச்சரை நோக்கி போயிட்டு இந்த எரிக்கிற கல்ச்சர் தான். எரிக்கிற கல்ச்சரே தமிழனுக்கு கிடையாது. இது ஒரு வெப்ப பிரதேசம் தானுங்க. இவன் வந்து எரிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இறந்தவர்களை வந்து அவன் நீத்தார் பெருமை பேசுற கூட்டம் அது தமிழர்கள். அப்ப இந்த இடத்தில் அவர் துயில் கொண்டு இருக்கிறார் அப்படி பேசணும்னா அவன் புதைக்கணும். உடம்பு அப்படியே எரிக்க மாட்டான். எரிக்கிறது ஆரியர்கள் கலாச்சாரம்.